இந்த வீடியோவின் தலைப்பு இரு நண்பர்களும் இருவேறு பாதைகளும். ஒரு அழகிய கிராமத்தில் கதிர் மற்றும் முகிலன் என்ற இரு நண்பர்களும் வாழ்ந்து வந்தனர். இருவரும் வெவ்வேறு குணாதிசயங்களை கொண்டவர்கள். கதிரின் வாழ்க்கை பாதைகள்: அவர் தனது உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கொண்டவன். தினமும் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வான். சத்தான உணவுகளை மட்டுமே உண்பான். அவனது உடல் கட்டுக்கோப்பாகவும் வலிமையாகவும் இருந்தது. ஆனால் அவன் எப்போதும் எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பான். சிறு தோல்விகளையும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவனது மனம் எப்போதும் பதற்றத்துடனும் அமைதியின்றியும் இருந்தது. முகிலனின் வாழ்க்கை பாதையில் முகிலன் நடுத்தரமான உடல் அமைப்பு கொண்டவன். ஆனால் அவன் எப்போதும் புன்னகையுடனும் தெளிவான சிந்தனையுடனும் இருப்பான். மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எதையும் நேர்மையாக அணுகுவதிலும் அவன் வல்லவன். கதிர் முகிலன் வசிக்கும் கிராமத்தில் திருவிழா தொடங்கியது. அப்போது அந்த ஊரில் ஒரு பெரிய போட்டி நடத்தப்பட்டது. ஒரு உயரமான மலை உச்சியின் சென்று அங்கிருக்கும் ஒரு அரிய மூலிகையை கொண்டு வர வேண்டும். இதுவே அந்த போட்டி. கதிர் தனது உடல் வலிமையின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு வேகமாக மலையேறத் தொடங்கினான். பாதி தூரம் சென்றபோது திடீரென பலத்த மழை பெய்து பாறைகள் வழுக்கத் தொடங்கின. கதிரின் உடல் வலிமையாக இருந்ததினாலும் அவனது மனம் பாதியில் உறைந்து வழுக்கி விழுந்து விடுவோமோ, தோற்று விடுவோமோ என்ற எதிர்மறை எண்ணங்கள் அவனை சூழ்ந்தன. அந்த பதற்றத்தில் அவனது கை கால்கள் நடுங்கின. பலமிருந்தும் பயத்தினால் அவனால் மேலே நகர முடியவில்லை. முகிலனும் மலையில் தடுமாறினான். ஆனால் அவன் தனது பாதை அமைதியாக வைத்திருந்தான். மெதுவாக சென்றாலும் பாதுகாப்பாக செல்லலாம் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான். ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வைத்தான். கடினமான சூழலிலும் அவனது மன உறுதி அவனை வழிநடத்தியது. இறுதியில் முகிலன் மூலிகையுடன் கீழே வந்தான். கதிர் பாதியிலேயே திரும்பி வந்தான். கதிர் ஆச்சரியத்துடன் கேட்டான், என்னை விட நீ உடல் பலத்தில் குறைந்தவன். உன்னால் எப்படி முடிந்தது? முகிலன் புன்னகையோடு சொன்னான், உடல் பலம் என்பது உன்னை ஓட வைக்கும் என்ஜின் போன்றது. ஆனால் மன ஆரோக்கியம் என்பது அந்த என்ஜினை சரியான திசையில் செலுத்தும் ஸ்டேரிங் போன்றது. ஸ்டேரிங் சரியாக இல்லாவிட்டால் வலிமையான என்ஜினாலும் பலனில்லை. உடல் ஆரோக்கியம் என்பது நம் வாழ்வின் தளம் என்றால், மன ஆரோக்கியம் என்பது அதன் மேல் கட்டப்படும் கோபுரம். உடலை சீராக வைப்பது போலவே தியானம், நேர்மறை எண்ணங்கள் மற்றும் அமைதியான வாழ்வின் மூலம் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பது மிக அவசியமான ஒன்று.